வீடியோவை பார்த்துட்டு இருக்க துலாம் ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் வணக்கம். வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத வாங்க நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானி கிளிக் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக துலாம் ராசிக்காரங்களோட குணாதிசயம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, துலாம் ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே அன்பாகவும் நிதானமாகவும் பழகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பல கோணங்களை ஆராய்ஞ்சு அதுக்கான முடிவை அவங்க எடுப்பாங்க. மற்றவங்க மனசை ரொம்பவே சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள், அதாவது நல்ல செயல்களை அவங்களோட வாழ்க்கையில் அவங்க செய்வாங்க. துலாம் ராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு மதிக்கத்தக்கவங்களாக இருப்பாங்க. இதுதான் துலாம் ராசிக்காரங்களோட குணாதிசயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட முயற்சிகளில் நீங்கள் நல்ல வெற்றி அடைவீங்க. தடைப்பட்ட சில காரியங்கள் மீண்டும் வேகமாக உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கிய முடிவுகளை அவசரப்படாமல் நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணி எடுக்காமல் அதில் நிதானமாக அவசரப்படாமல் நீங்கள் அந்த முடிவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாட்களாக துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைய போகுதுங்க. இப்போது தொழில் மற்றும் வேலைன்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்க்க போகும்போது, வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல செய்தி சீக்கிரமாக உங்களோட வேலை செய்கிற இடத்துலேருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அது எப்படிப்பட்ட செய்தியாக இருக்குன்னா, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கள் உங்கள்கிட்ட ஒற்றுமையாக பழகுவாங்க. நீங்களும் அதிகப்படியான நட்பு ரீதியாக ஒற்றுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலரை உதவி நாடி உங்களுக்கு வந்தாலுமே நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பீங்க. கூட இருக்கவங்கள தட்டி கொடுத்து வேலை செய்கிறதுக்கு நீங்கள் முக்கிய காரணமாக இருப்பீங்க. அலுவலகத்தில் மதிக்கத்தக்க ஒரு நபராக மாற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் அப்படின்னு நாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போனோம் அப்படின்னா, வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வருமானம் படிப்படியாக உயரும். கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடு செய்கிறவங்க எல்லாமே கவனமாக முதலீடு செய்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா முதலீடு செய்யும் போது நீங்கள் பார்த்து கவனமாக செய்யணும். முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அதில் வருத்தப்படாத அளவுக்கு நீங்கள் முதலீடு செய்யணும். என்னடா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தம் இல்லாமல் முதலீடு செய்யும் போது நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் உங்களுக்கு முன்னனுபவம் இருக்கவங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட முதலீடு பற்றி ஆலோசனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலீடு விஷயத்தில் எந்தவித சிக்கலும் இருக்காது. முதலீட்டில் வருமானம் ஈட்டுறது ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. நிதி நிலைமை அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது பணவரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சேமிப்பு உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் ஒரு சில நல்ல வருமானமும் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு செலவுக்கு ஏற்ற சேமிப்பை நீங்கள் சரி பண்ணிக்கணும். அதாவது வரவுக்கு ஏற்ற செலவை பார்க்கணும். அதே மாதிரி அந்த செலவுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி சேமிப்பும் நீங்கள் செய்கிறதுக்கான கற்றுக்கணும். ஏன்னா உங்களோட சின்ன சின்ன சேமிப்பு தான் வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பலனாக அமைய போகுதுங்க. எவ்வளோ தான் செலவு இருந்தாலும் அதிலிருந்து கொஞ்சமாக நீங்கள் சேமிப்பு எடுத்து வைக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பணம் வருது எப்படி காலி ஆகுது, எப்படி போகுதுன்னே தெரியல அப்படின்னு. நீங்கள் இந்தந்த வேலையை செய்யணும், இது செய்யணும்னு வீண் ஆடம்பரம் இல்லாமல் நீங்கள் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சேமிப்பு உங்கள் கையில் இருக்குங்க. நீங்கன்னு உங்களுக்குன்னு ஒரு 10 ரூபா காசு உங்கள் கையில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத நாம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கணவன் மனைவி இடையில இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குறையும். அன்பும் புரிதலும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் உங்களுக்கு தேடி வருங்க. நீங்கள் தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரன் இருக்குது அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த வரனை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கவனமாக செயல்படுத்தி கொண்டு போங்க. காதல் செய்யும் துலாம் ராசிக்காரங்களுக்கு காதல் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த கருத்து வேறுபாடும் சண்டைகளும் பிரியணும்னு நினச்சிட்டு இருந்த எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சம்மதம் கொடுப்பாங்க. அதாவது உங்களோட காதல் திருமணத்துக்கு நீங்கள் அதுக்கு உறுதியாக இருக்கணுங்க. அது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. பெண்ணோ ஆணோ 2 வீட்டு சைட்லேயும் உங்களுக்கு சம்மதம் கிடச்சி நீங்கள் திருமணம் செய்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அது உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்கார காதலர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாட்களாக அமையப்போகுதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
குடும்பம் பற்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு அப்படி வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் வந்து மகிழ்ச்சியான நேரத்தை வந்து செலவிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களால் நல்ல செய்தியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியான பேச்சின் மூலம் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தாரை கவர்ந்து நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய மனிதராக ஆவீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் மதிக்காமல் போனவங்க கூட உங்களை வந்து தேடி உங்களை நாடி உங்களோட உதவிக்காக ஏற்படுத்திக்கிறதுக்காக வருவாங்க. நீங்கள் அவங்கள அரவணைச்சு நீங்கள் வந்து ஒரு நல்ல செயலை வந்து அவங்களுக்கு ஈட்டி கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக துலாம் ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு எப்படி அமையப்போகுதுன்னா, மாணவ மாணவிகள் வந்து அதிக வந்து கவனம் செலுத்தக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமையப்போகுது. ஏன்னா ஒரு சில மாணவ மாணவிகள் வந்து படிப்பு விஷயத்தில் கோட்டை விடுறவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து நல்லா கவனம் செலுத்தி நீங்கள் வந்து அந்த படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கான மதிப்பெண்கள் கிடைக்கும். ஏற்கனவே போட்டித் தேர்வுகளில் தோல்வி விட்டுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதில் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும், நல்ல மதிப்பெண்ணும் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதை வந்து கவனமாக புரிஞ்சுக்கோங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல சில காரியங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்து நிதானமாக படிப்பில் கவனம் செலுத்துறதுல வந்து எந்த வித தடையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் வகையில் எப்படி இருக்கும் அப்படின்றத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக உடல்நலம் வந்து நல்லா இருக்கும். சத்தான உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுல ரொம்பவே கவனம் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு தண்ணீர் வந்து கவனமாக குடிச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து பொதுவாக உங்களோட வாழ்க்கையில் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல்நலத்துக்கு வந்து எந்த வித பாதிப்பும் வராது. அது மட்டும் இல்லாமல் வெளியில் சாப்பிட்ற உணவுகளை நீங்கள் வந்து தவிர்க்கணும். அதாவது நீங்கள் அதை தவிர்த்திங்கனாலே வீட்டு உணவை நீங்கள் அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களோட உடல்நலம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. மன ரீதியாக உங்களுக்கு மன அழுத்தம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா தினமும் காலையிலையும் மாலையிலையும் மெடிடேஷன் செய்கிறத வந்து கவனமாக வச்சுக்கோங்க. மெடிடேஷன் செய்கிறதுல வந்து எந்தவித பாதிப்பும் வராது. உங்களோட பிளட் சர்க்குலேஷன் சீராக இருந்து உங்களோட மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதாவது நீங்கள் இறைவன் மீது நீங்கள் உங்களோட பாரத்தை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாரம் வந்து சீக்கிரம் குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வந்து போய் வணங்கும் போது உங்களுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக அது வந்து குறையும். வீடியோ பார்த்துட்டு இருக்க துலாம் ராசிக்காரங்க எல்லாருமே உங்களுக்கு எந்த தெய்வம் வந்து பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டும் யோகம் இப்போ வந்து இருக்க போது. அதாவது என்ன அப்படின்னா வீடு வாங்கணும், வீடு கட்டணும், வீட்டு நிலம் வாங்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களோட மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் அது வந்து சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கான படியை நீங்கள் எடுத்து வைக்கலாம். முதல் படியை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது நிச்சயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு நடக்குங்க. சுபகாரியங்கள் வந்து உங்களோட வீட்டில் திருமணம், சீமந்தம், இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து வீட்டில் வந்து நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது துலாம் ராசிக்காரங்க முக்கியமாக எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அம்மனை வந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. அப்புறம் தாயாரை தரிசனம் செய்கிறது ரொம்பவே மனசுக்கு நிம்மதி உங்களுக்கு தருங்க. நீங்கள் வந்து இதை தொடர்ச்சியாக வந்து கவனமாக வந்து பின்பற்றுங்க. கோவிலில் தரிசனம் செய்கிறதுல வந்து முக்கியமாக நம்ம பார்க்கும்போது அருகில் இருக்க பெருமாள் கோயில், அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி அம்மன் கோயிலில் நீங்கள் போய் தினமும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 9:30 மணிலேருந்து 11 மணி வரை. நீங்கள் வந்து முக்கியமான செயல்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த நேரத்தில் செய்யலாம். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு வெள்ளை அப்புறம் இளஞ்சிவப்பு. உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குங்க. அது என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்று வசதியுள்ள அளவில், அதாவது நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வசதி இருக்கிற அளவில் நீங்கள் வந்து உதவி செய்யுங்க. அந்த மாதிரி உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் ஒரு சிலருக்கு உதவி செய்யும் போது உங்களுக்கு நல்ல மன நிம்மதி கிடைக்குங்க. முக்கியமாக அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத அளவில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே நல்ல நாட்களாக அமைய போகுது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. முக்கியமாக துலாம் ராசிக்காரங்க மன அழுத்தத்தை குறைக்கணும். உணவு பழக்கங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக கட்டுல வச்சுக்கணும். கட்டுக்கோப்பான உணவுகளை சாப்பிடணும். நீங்கள் வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுங்க. துலாம் ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு நாட்களாக அமையப்போகுது. முக்கியமாக இந்த வருமானம்
வகையில் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து அதிகமாக நடக்குங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட வருமானத்தில் ஒரு நல்ல செயலை நீங்கள் வந்து செயல்பட்டு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் அந்த வருமானத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் மற்றும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுப்பீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.